யாரா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மாயக்கூத்து திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இருக்கும் அஞ்சனா ராஜகோபாலன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சோ as a மியூசிக் டைரக்டரா மாயக்கூத்து ஃபிலிம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்சஸ் வந்துட்டு இருக்கு. சோ நீங்க எவ்வளவு ஹாப்பி? உங்க ஒர்க்கான ரெஸ்பான்சஸ் எந்த மாதிரிலாம் வந்தது? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஹம்பிள் மூவி, பட் மேட் வித் a lot of heart, lot of dreams and excellent technical work. மியூசிக்கும் நிறைய பேர் have been writing to me and posting on their socials about so many wonderful things. எப்படி புதுமையாக இருக்குது சவுண்ட் அண்ட் சைலன்ஸஸ் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் படத்தில், கதையோடு எப்படி ஸ்கோர்ஸ் மூவ் ஆகுது, இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து இன்னைக்கு ஆடியன்ஸால் நிறைய சொல்ல முடியுது. we have a very educated audience today, so I'm so happy. பாருங்க. ஸோ நம்ம பொதுவாக வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுவோம், பட் அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தெரியாது அது எவ்வளோ நாள் கழிச்சு அது ரிலீஸ் ஆகும். ஒரு 6 months ஆகுமா இல்லை 1 year ஆகுமா, மேபி இட் வில் டேக் 5 to 10 years கூட நிறைய படங்கள் ஹோல்டில் இருந்திருக்கு. இந்த படத்தில் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம், பட் அதை தாண்டி ஒரு 2 years அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. அந்த வெயிட்டிங் டைம் எப்படி மேம் இருந்தது? ரிலீஸ் ஆனப்போ அஃப்கோர்ஸ் ஹாப்பினஸை தாண்டி ரிலீஃப். ஓகே, ஸோ ஃபைனலி உலகம் இந்த ஒரு ப்ராடக்டை பார்த்துருச்சு அப்படின்ட்டு we are all very happy. ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், பாமர மக்களாக இருக்கட்டும், ரொம்ப பேசுகிறாங்க படத்தை பற்றி இன் அ வெரி பாசிட்டிவ் வே. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெயிட்டிங் டைம் இஸ் ஆல்வேஸ் ஒரு ஆகனி அண்ட் ஆங்ஸைட்டி ஃபில்ட் பீரியட் தான். இவ்வளோ அழகான ஒரு கலைப்பொருள் வந்து இஃப் இட் இஸ் சிம்பிளி சிட்டிங் ஆன் த ஷெல்ஃப் ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? ஏன்னா என்னுடைய டெபியூ மூவி ஆக்சுவலி இது கிடையாது. 2018 பக்ஷின்ற ஒரு படத்துக்கு நான் இசை பண்ணேன், அதுவும் ரிலீஸ் ஆகலை. அந்த மாதிரி அது ஷெல்ஃபான ஒரு படம். அந்த பெயின் என்ன அப்படிங்கறத ஐ ஹவ் ஆல்ரெடி experienced it. But that's how sometimes things work in this industry. You have to go with the flow. And then மேம், உங்களுக்கு இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது? அண்ட் இந்த படத்துல நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா எதை பார்த்தீங்க? ஸோ இந்த படத்தோடைய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்ததுன்னா, கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் என்னோட வெரி க்ளோஸ் கலீக், அவர் மூலியமாக தான் வந்தது. ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அஞ்சனா இது வந்து ஒரு இட்ஸ் யுவர் ஸ்பிரிட் அனிமல் இந்த படம் அப்படின்ட்டு. ஏன்னா ஹீ நோஸ் ஹவு பேஷனட் ஐ எம் அபவுட் குட் சினிமா அண்ட் அதில் பெரிய நேம்ஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் ஐ டோன்ட் worry about. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தான் என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்தப்போவே ஒரு செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்டாக நான் பார்த்தேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு இட் கேம் அலைவ் வித் த கேரக்டர்ஸ். ஸ்கிரிப்ட் லெவலில் தான் பொதுவாக நாங்கள் பார்ப்போம் மியூசிஷியன்ஸ் ஒரு படத்தை பற்றி, பட் இது இட் கேம் அலைவ் அண்ட் ஐ சா இட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இட் வாஸ் அ வெரி வெல் ரிட்டன் மூவி. ஸோ ஐ தாட் இது ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப் கொடுக்குது ஃபார் அ லாட் ஆஃப் கிரேட் மியூசிக். ஏன்னா படத்தில் நிறைய சரியலிசம் இருக்குது, நிறைய மேஜிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இட் கேம் டு மீ திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் லாட் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஐ ரியலி என்ஜாய்ட். ஐ திங்க் வில் ஸ்பீக் அபவுட் ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்ஸ் ஆஸ் யூ கோட். கண்டிப்பா. பட் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னா, உங்களை மியூசிக் டைரக்டரா நாங்கள் கூப்பிட்டு இருந்தாலும் நீங்க ஒரு சிங்கர், ஸோ எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? ரசிகா ரா ரா ரகள ஜோ ரா படிச்ச ஒரு 2 கதைக்கு வெளியே வந்து நிஜத்தில் அடிச்சுக்கிடுதே. ஒரு கை ஆக்க மறு கை சாய்க்க கதையில் ஜெயிப்பதென்ன கிடைக்கும் நியாயம் என்ன தகுதி பொறுத்து தருவேன். பொம்மை ஆட்டம் நூலில் மாட்டோம் ஓவியம் கதையும் என்ன அரண்டு புரண்டு என்ன அருளும் அரக்கன் நானே. பாவ கூத்து கெடப்போம் பார்த்து ஓ முடலும் முடிவு என்ன அழுது புலம்பி என்ன விதியின் வழியில் தானே. பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, சூப்பர். லைக் பட் ஸ்டில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக், பட் நான் பாடல, பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாடினாங்க. லைக் அந்த ஒரு விஷயமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பட் அந்த நீங்கள் ஃபைன் பண்ணுவீங்களா, லைக் இந்த சாங் நம்ம என்னதான் நல்லா பாடினாலும் இந்த வாய்ஸ் ஓகே, இவங்க பாடினா நல்லா இருக்கும், அந்த ஃபைண்டிங் எப்போ வரும் லைக் அந்த தாட் ப்ராசஸ்? இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு நிறைய தடவை என் குரலே பிடிக்காம போகிற டைம்ஸ் தான் ஜாஸ்தி. Yes, I have listened to it so many times. இது பொதுவாக ஆர்டிஸ்ட் அண்டர்கவ் பண்ணுற அந்த ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்லலாம். அப்படியா? என் குரல்லாம் பேசினாலும் நல்லா இருக்கு. அதனால் நான் வந்து வீட்டில் பாத்ரூம் சிங்கராக பாடி கான்சர்ட்லாம் வைக்கணுன்ற எய்ம்லாம் வச்சிருக்கேன். நீங்கள் என்னடா நல்லாவே பாடி இப்படி சொல்றீங்களே மேம். வெரி ஆஃபன்
யூனோ ஐ திங்க் இது மேபி வேற ஏதாவது சிங்கர் வச்சு நம்ம போகலாம் அப்படின்ட்டு. பட் இந்த பாட்டுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சிந்தூரியை ஏன் சூஸ் பண்ணேன்னா வெரி வெர்சடைலான சிங்கர் அண்ட் அந்த ஒரு விண்டேஜ் டச் எனக்கு தேவைப்பட்டது. அவங்க பாடினதுலையுமே த வே ஷி ஹஸ் யூஸ்ட் ஹர் வாய்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். எனக்கு அவங்கள ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும். வி வென்ட் டு ஸ்கூல் டுகெதர், வி ஒர்க் டுகெதர் அண்ட் நவ் வி ஆர் ஆல்சோ கலீக்ஸ். ஸோ இவளோட மியூசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் நான் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அவங்க வாய்ஸை யூஸ் பண்ணியும் நான் கேட்டதில்லை இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ வாண்டட் டு யூஸ் தட் சைட் ஆஃப் ஹர் அண்ட் யூனோ மேக் ஹர் சிங் தட் வே ஆல்சோ. அண்ட் ஷி ஹஸ் சங் ஸோ வெல், ஷி ஹஸ் எலிவேட்டட் த ட்ராக் ஐ திங்க் மோர் தென் ஐ எவர் குட். நான் இது பாடியிருந்தேன்னா அந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் இன்னொரு ரெப்ரைஸ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஓகேவா? பட் லைக் நீங்க வந்து லைக் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட் எல்லாமே தாண்டி அந்த ஒரு மியூசிக்கல் ஜேர்னி, அந்த கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும். பட் ஒர்க்கா வரப்போ ஸ்ட்ரிக்ட் ஆயிடுவீங்களா இல்ல அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஜோனுமே இருக்குமாங்க? ஐயோ பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. நான் ஸ்ட்ரிக்ட்னா ஐ லைக் டூயிங் திங்ஸ் வெரி எஃபிஷியன்ட்லி. ஸோ அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் தேவைப்படும். எனக்கு சும்மா பொதுவாக ஸ்டூடியோவில் உட்காந்து கதை பேசுறது செஷன் அப்போ அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்ட் நம்ம அதை கிரியேட் பண்ணும்போது நம்ம மைண்ட் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது வித் அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸ். ஸோ ஐ லைக் டு கீப் சைலன்ஸ் இன் த ஸ்டூடியோ ஃப்ளோர் ஆஸ் மச் as பாசிபிள். ஓகே, ஸோ அப்பதான் அந்த ஒர்க்கும் நல்லா வரும். ஆமாம், அந்த ஆர்டிஸ்ட் அப்போ தான் அந்த ஒர்க்கை வந்து உள்வாங்கி அவங்களால அவங்களுடைய பெஸ்ட் தே கேன் கிவ் இட் இன் டு தட் ஆர்ட். ஓகே. பட் உங்க ஃப்ரெண்ட் ஆஃப்டர் செஷன் வெளில வந்து கலாய்ப்பாங்களா உங்களை சிந்தூர்? லைக் நான் Oh, வந்து of course. இவ்வளோ ஸ்ட்ரிக்டா என்ன வச்சு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவளுக்கு இப்போ பழகி போச்சு. பழகி நான் போயிடுச்சு. இப்படிதான் தெரியும். மைண்ட் செட் ஆகி ரெடி. They know what to expect from me. சூப்பருங்க. அண்ட் மாயக்கூத்துல வந்துட்டு டைட்டில் சாங் நீங்க தான் பாடியிருக்கீங்க. ஸோ அந்த பாட்டு எங்களுக்காக ஒரு 2 லைன். படைக்கும் ஆற்றலை கொடுத்த அண்டமே படைப்பை தாக்குதே இது மாய கூத்து இம்மண்ணில் மங்கிடும் நம் மனித பிண்டமே சொல்வாழ செய்தே இது மாய கூத்து காணாமலே மை காணும் நோக்கு கேளாமலே செவி பாடும் பாட்டு தானாகவே பொறிவேலி கோத்து சிறையாகுதே இந்த மாய கூத்து தாக்கிடும் தீச்சரம் நெய்தே போர்வலை மொய்த்திடும் மாய்கள் மூழ்கிறேன் அதில் நானும். வாவ். ஸோ நீங்க இந்த 2 சாங் பாடி காமிச்சப்போ இந்த ஒரு வேரியேஷன்ஸ் பயங்கரமா இருக்கு மேம். இஃப் ஐம் நாட் ராங், லைக் இந்த ஜானர் ஒன்று சொல்லுவாங்களே மேம், ஓப்ராவா ஆஃப்ராவா மேம்? இது வந்து ஒரு அக்கூஸ்டிக் பாப் ஜானர் தான் நான் சொல்லுவேன். இது Okay. ஆப்ரா கிடையாது. ஓகே நான் ஆப்ரா மியூசிக் சிங்கர் ஆல்சோ. ஓகே ஆனா அதனால வர சில விப்ராட்டோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகே அது நிறைய யூஸ் இன் மை சிங்கிங் என்ன அறியாமலே, பிகாஸ் ஐ எம் an opera Okay. singer. ஸோ அது பேசிக்கா அந்த ஒரு லைக் இம்ப்ரோவைசேஷன்ஸ் வந்துருமா? லைக் அந்த ஒருத்தருடைய ஸ்டைல் இருக்குல்ல Okay. பாடும்போது. ம் எனக்கு ஐ டென் டு பிரிங் அ லாட் ஆஃப் மை ஆப்ரா ஸ்டைல் into the other genres also. எனக்கு அது பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே மேம், So, உங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த ஓப்ரா சிங்கிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியற மாதிரி, என்னடா அடிக்கடி பாட சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. பிகாஸ் லைக் கான்செப்ட் பண்றீங்க. அந்த கிளாஸ் வச்ச JTV உடையும் concert. அந்த லைக் அந்த ஆட் பாத்திருக்கீங்களா? கிளாஸ் வைக்கிறப்ப ஆப்ரா பாடுறப்போ பிரேக் ஆகும் அந்த மாதிரி. இந்தியன் சினிமால ஃபர்ஸ்ட் ஆப்பரா பிளேபேக் பாடினது நானு. ஓ ஓகே கொலை அப்படிங்கிற படத்துல the film opens with a murder. அந்த மர்டர் மேல ஒரு ஆப்பரா சாங் நாங்க பண்ணியிருக்கோம். ஓகே தமிழ்ல ஒரு ஆப்பரா சாங். ஸோ Okay. அதுல இருந்து ஃபியூ லைன்ஸ் நான் கண்டிப்பா பாடுறேன். மேம். நேசம் மாறுமா, நேசம் மாறுமா, பூப்போலே பிரியம் பேசா, என் காதில் சொல்லேசா, கோரேனே நான் தொழுவேன் உன்னை, நீயே என் நேசா, மாலை
Wow. சூப்பர் மேம். அதுவும் டிஃப்ரெண்டா ஒரு மியூசிக் எங்களுக்கு அப்படியே ஷேக் ஆகுது வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் இங்க நான் திரும்ப என்ன பிரிங் பேக் பண்ணி நான் வந்திருக்கேன். சூப்பர். லைக் நீங்க வந்து இது ப்ராப்பரா யூ ஹவ் லேர்ன்ட் திஸ் மேம். லைக் ஒரு கிளாஸ் போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணி. ஆமா, ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடா ஐ ஹேவ் சம் டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் இன் வோக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ரா மியூசிக்ல. ஸோ நிறைய வருஷம் இந்த ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக் வந்து பண்ணணும். ஆஸ் யூ see it is a vocally very technical form. It's not very easy and it's very new. நம்மளுடைய கல்ச்சர்ல நானுமே இந்த ஃபார்முக்கு எக்ஸ்போஸே ஆகல. So I have to thank my teacher Mr. Augustine Paul for introducing me to this genre. And அப்படியே அது ஒரு fish to water மாதிரி I took to it. இது கேட்டப்போ அழகா இருக்குது way people are using their voice and very dramatic ஆன ஃபார்ம். இந்த ஆப்ரா மியூசிக்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல இட்ஸ் லைக் a drama play, but between the characters, instead of speaking in dialogues, they sing to each other. Okay. So இப்படிதான் இருக்கும் அதோடைய கம்யூனிகேஷனே வந்து இப்படிதான் இருக்கும். ஓகே. அதுல எப்படி அந்த வைப்ரேஷன் கொண்டு வரதே ஒரு நியூ ஆர்ட்டா இருக்குல்ல, அதுல சூப்பரா இருக்கு. ஆமா, அது இட்ஸ் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் திங்ஸ். ஒரு தடவை என்னாச்சு, நான் படூர்ல ஐ யூஸ் டு டீச் இன் a music school. Okay. This was about 15 years back. Okay. And அந்த டைம்ல என்னோட வண்டியை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. நான் ஓஎம்ஆர்ல ராங் இதுல பார்க் பண்ணி இட் காட் டேக்கன் அவே. ஸோ வண்டியை தேடி அலைஞ்சேனா போலீஸ் ஸ்டேஷனா. கடைசியில் என்னாச்சு, இந்த பெருங்குடியோட டோல் பக்கத்தில் ஐ ஃபவுண்ட் போலீஸ் பீப்புள் ஹூ நியூ வேர் மை பைக் வாஸ். நீ தானே அது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பண்ற அப்படின்லாம் தேவர் ஆஸ்கிங். ஐ செட் ஐ எம் an opera singer, I am a teacher, you know, this is where I'm doing my work. அதனால அங்கே வண்டியை வச்சுட்டு போனேன் அப்படின்ட்டு. அது என்னங்க ஆப்பரா அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி எடுக்க போன இடத்துல இது நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க, அதாவது இந்த கிளாஸ் எல்லாம் உடையுமே அதுதானே இது அந்த மாதிரி. கடைசியில அங்க நடு ரோட்ல என்ன வச்சு ஆப்பரா வந்து பாட சொல்லி ஒரு 4 பாட்டு நான் பாடிட்டு தான் எனக்கு வண்டியே கிடைச்சது. ஆமா, I had to sing a couple of opera songs and நல்லா இருக்கு இந்த சீன். ஓகே, நமக்கு வண்டி வேணும், அதனால நம்ம தப்பா பார்க் பண்ணிட்டோம். சோ நம்ம ஆர்ட் ஃபார்ம் அத அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஹாப்பி ஆக்கி ஆப்பரா மியூசிக் என் வண்டியை காப்பாத்திருச்சு. சூப்பர் மேம். ஆனா பட் ஏதாவது கிளாஸ் உடைஞ்சிச்சா? அவங்க வண்டி கிளாஸ் எதுவும் உடையல. அவங்க வந்து அதை எங்கேயோ பாத்துருக்காங்க டிவில. ஆப்பரா மியூசிக்னா இதுதான்ட்டு எல்லாரோட மைண்ட்லயும் பதிஞ்சிருச்சு. சூப்பருங்க. பட் இந்த ஒரு மொமெண்ட்டே ஒரு சீனா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, பட் பரவாயில்ல, நீங்க வந்து அந்த இடத்துல வந்து சென்சிபிளா யோசிச்சு ஓகே கோவம்லாம் படக்கூடாது, சாங் அழகா பாடி காமிச்சு நம்ம கோவத்தை பாட்டுலயும் காட்டுறாங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணி ஸ்லோ மோஷன்ல போட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க ஏதாவது கன்வே பண்ணிருப்பாங்க. ஓகே, பட் லைக் நீங்க கத்துக்கிட்ட இந்த ஒரு ஆப்ரா ஜர்னர் வந்து நீங்க மாயக்கூத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் மேம், எங்கேயாவது இருக்கா? மாயக்கூத்துல ஆப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் இந்த மாயக்கூத்து டைட்டில் ட்ராக்ல தெர் இஸ் ஒரு இம்ப்ரோவைசேஷன் பிஜிஎம்ல வரும். That has ஒரு சாயல் ஆஃப் ஆப்பரா ஐ கேன் சே. பட் லைக் உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள் மேபி ஒரு டைரக்டர் வராங்க, இவங்க வந்து ஆப்ரா செமையா பாடுவாங்க, தேவையில்லாத ஒரு இடத்துல இந்த ட்ராக் வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்களா? இங்க இது வைங்க மேம், நல்லா இருக்கும், நீங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, இது வந்து அந்த மாதிரிலாம் ஏதாவது சீனுக்கு ரெக்வயர் ஆகாத விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஆப்பரா சம்பந்தமா வரல, பட் அஃப்கோர்ஸ் நிறைய நேரம் அது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான் பிட்வீன் த மியூசிக் கம்போசர்ஸ், ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் த ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்க சில இடத்துல இங்க பாட்டு வேணும் இல்ல சில மியூசிக் வேணும்னு கேட்பாங்க, நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம ஒரு நியூ லென்ஸால அந்த படத்தை பார்ப்போம், அவங்க படத்தோட டிராவல் பண்ணி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே மாறி போயிருக்கும். ஸோ நம்ம ஒரு புது பெர்ஸ்பெக்டிவோட வரும்போது அந்த சண்டைகள் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மாயக்கூத்து கம்போசிங் செஷன்ல வயலின் வேணாம், இங்க ட்ரம்ஸ் வேணாம், நான் இதை வச்சுதான் வாசிப்பேன், ஃப்ளூட்டே போதும் அப்படின்ற சண்டைகள் நடந்திருக்கா? ஏதாவது ஒரு ஆறா இருக்கு? ஆக்சுவலி சண்டையா எதுவும் நடக்கல, வெரி கொலாபரேட்டிவ் டீம். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான விஷயம் அதுவாக தான் இருந்தது. வெரி பியூட்டிஃபுல் டீம் ஹூ டுக் மை இன்புட்ஸ் வெரி ஸ்போர்ட்டிவ்லி அண்ட் வெரி மெச்சூர் கான்வர்சேஷன்ஸ் வி ஹேட் அப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கொண்டு வந்தாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக தான் என்கிட்ட வந்தாங்க. அது இப்போ 5 பாட்டு ஆல்பமும் அதோட சேர்ந்து வந்துருச்சு. எப்படி அது நடந்ததுன்னா, இனிஷியலி இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டருடைய மனநிலையம் அண்ட் அவர் கிரியேட் பண்ற கேரக்டர்ஸே அவரை வந்து தாக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. இட்ஸ் வெரி சைக்கலாஜிக்கல் அண்ட் மைண்ட் வார்பிங், நிறைய மேஜிக், சரியலிசம், கொஞ்சம் ஹாரர் மாதிரியெல்லாம் போகும் சில இடத்துல படம். நிறைய டோன்ஸ் இருக்கிறதுனால அவர் ரொம்ப இமோஷனலி வல்னரபிளா இருக்கிற ஒரு இடத்துல இங்க நம்ம ஒரு பாட்டு வச்சா
அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட் வில் சம் அப் ஹிஸ் மைண்ட் ஸ்டேட் பிஃபோர் இட் கோஸ் இன் டு த கிளைமேக்ஸ் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. பண்ணலாமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போதான் இந்த மாயக்கூத்து டைட்டில் ட்ராக் ஹேப்பன். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ராக் ஆன் தி ஆல்பம். அண்ட் ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரியும் இதுக்கு பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குமே. ஏன்னா அந்த சரியலிசம்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் அனிமேஷனில் நம்ம காட்ட முடியும் இல்லையா, ரியலாக இருக்காத சில விஷயங்கள். ஸோ ஒருத்தரோட மைண்ட் ஸ்டேட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஐ தாட் இல் பீன் ரியலி நைஸ். அதித்தி ஹரிகுமார் அப்படின்றவங்க தான் வந்து அனிமேஷன் பண்ணாங்க இதுக்கு. ஸோ அந்த ட்ராக் அப்படி வந்தது. அதுக்கப்புறம் ரசிக்கும் சீமானே வச்சுருந்தாங்க ஒரு சீக்வன்ஸ்க்கு. இந்த ரைட்டர் வந்து அவர் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் 2 ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டுக்கும். அதை உட்காந்து இவர் ரசிச்சுட்டு இருப்பார். அது வந்து ரசிக்கும் சீமானே வச்சு அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ இதை ஒரு புதுமையாக we can make a contemporary track which is like a tribute to ரசிக்கும் சீமானே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் வந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ். அண்ட் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு வேர் த ரைட்டர் இஸ் killing ஆஃப் த கேரக்டர்ஸ் he created. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் ஒரு பாயிண்ட்ல துரத்த ஆரம்பிச்சிடும், அவரை கொல்ல எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இவர் வந்து டெல்லி கணேஷ் சார் தான் வந்து எடிட்டரா ப்ளே பண்ணியிருக்காரு இந்த மூவில. we miss him a lot of course. அண்ட் அவர் வந்து சொல்லுவார் இந்த ரைட்டர் கேரக்டர், ஏன்பா நீ தானே இந்த கேரக்டர்ஸ்லாம் உண்டாக்குன, போட் தள்ளிறேன் எல்லாரையும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் த மூவில he'll try to kill all the characters. அது வந்து ஒரு 3 part montage மாதிரி இருக்கும், 3 episodes of the story. அதை பாட்டா நாங்க கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி அது ஒரு எடிட்டட் சீக்வன்ஸ். ஓகே, உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க விஷுவலா. ஆமா, அதுக்கு நீங்க கம்போஸ் அதுக்கு பண்ணி ஐ ஹேட் டு கம்போஸ். அப்போ அதோட லெங்த் என்னன்னு பார்த்து ஒவ்வொரு சீக்வன்ஸோட அந்த டோனை வந்து நம்ம பாட்டுல கேப்சர் பண்ணும். அந்த பாட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு எபிசோடிக்கா இருக்கும். ஓகே, எப்படி ஒன் ஃப்ளோ டு தி அதர் அழகா போகும். அண்ட் அதோட சவுண்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டயலாக்ஸ் வேற பேசுறாங்க இந்த சீக்வன்சஸ்ல. ஸோ நம்ம லிரிக்ஸ் வந்து அந்த டயலாகை டிஸ்டர்ப் பண்ணாம இட் ஹேஸ் டு கம் இன் த கேப்ஸ் கரெக்டா. ஸோ அந்த பாட்டோட ஸ்பீட் டிசைட் பண்றது, என்ன பாடுறாங்கன்னு டிசைட் பண்றது, கீழே பாடுறாங்களா மேலே பாடுறாங்களா அது டிசைட் பண்றது, இது எல்லாமே டயலாக்ஸ் அண்ட் சீனை வந்து அஃபெக்ட் பண்ற விஷயங்கள். ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ் டு கிரியேட் தட் சாங் ஆல்சோ. இன்னொரு ஒரு ஒப்பாரி பாடல் ஒன்று வரும் இன்டர்வல் பிளாக்ல, ரைஸ் ஆகி முடியணும். அண்ட் இது என்ன மாதிரி ஒப்பாரினா, பொதுவாக ஒப்பாரிங்கிறது ஃபேமிலி வந்து இறந்தவங்களுக்கு வந்து பாடுறது, அவங்கள பற்றி பாடுறது, அவங்கள புகழ்ந்து பாடுறது, அவங்க ஹேபிட்ஸை பற்றி பாடுறது. அது இல்லாமல் இது இறந்து போனவங்களே அவங்க ஒப்பாரி பாடுறாங்க, இறந்து போனவங்க அந்த ரைட்டருக்காக ஒப்பாரி பாடுறாங்க. ஸோ அந்த ரைட்டர் கில்ஸ் அ கேரக்டர். இந்த இறந்து போன கேரக்டர் வந்து அதை எழுதின ரைட்டருக்கு பாடுற மாதிரி. இந்த ரைட்டர் அவங்க ஃபியூனரல் போய் அட்டென்ட் பண்ணுவாரு. அவர் கில் பண்ண கேரக்டரோட ஃபியூனரல இந்த ரைட்டர் போய் அட்டென்ட் பண்ணுவார். ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சரியல் வேர்ல்டு அண்ட் ரியல் வேர்ல்டு வந்து கொலைட் ஆகும். இப்போ அது ஒரு பயங்கரமான பாட்டா இருக்கணும், ட்ராமாட்டிக் மொமெண்டா இருக்கணும்னு சொல்லி தான் அந்த ஒப்பாரி வச்சது. அந்த இறந்து போனவங்க வந்து சொல்லுவாங்க, இருடா உன்னை ஓட ஓட நான் வந்து துரத்த போறேன், உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வெரி ஹாரர் ஒப்பாரி. புதுக்கோட்டை சுகந்தி தான் பாடியிருக்காங்க, ரொம்ப அருமையா பாடியிருப்பாங்க இந்த பாட்டை. ஸோ 5 பாட்டு சிங்கர்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்க? யார் யாரெல்லாம் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க? ஆக்சுவலி இதில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் வெரி வெரி குட் கலீக்ஸ் ஆஃப் மைண்ட். இவங்களோட நான் ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வி நோ ஈச் அதர்ஸ் மியூசிக்கல் ஜேர்னிஸ் ஃபார் அ லாங் டைம். சைந்தவி மேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும் அகேன், அண்ட் வெரி டேலண்டட் சிங்கர். அவங்களுடைய வாய்ஸுமே ஐ வாண்டட் டு யூஸ் இட் வெரி டிஃப்ரெண்ட்லி இந்த படத்தில். அவங்க பொதுவாக ஒரு ஹஸ்கியா சாஃப்டா இந்த மாதிரி மெல்லினமான பாடல்களுக்கு தான் ஷீ இஸ் நோன். இந்த பாட்டு நீரிலே தீச்சரம் அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் வர பாட்டு, அதுவும் அப்படிதான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ரைட்டரோட மனநிலை எப்படி சாந்தமடையுது அப்படிங்கிற ஒரு யூனோ டெபிக்ஷன் தான் அந்த பாட்டு. அப்படி ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஹர் வாய்ஸ் வில் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோட். அந்த மாதிரி ஐ வாண்டட் ஹர் டு யூஸ் ஹர் வாய்ஸ் இன் அ வெரி ஓப்பன் வே. ஸோ ஷீ ஆல்சோ ரியலி லவ்ட் டூயிங் தட். சிந்தூரி பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அகேன் அண்ட் வெரி வெரி டேலண்டட் சிங்கர். ஐ வாண்டட் சம்படி வெர்சடைல் அண்ட் அந்த ஒரு விண்டேஜ் எலிமெண்ட் அந்த பாட்டுக்கு கொண்டு வர மாதிரி. அண்ட் வெரி சீக்கி சிங்கர் ஆல்சோ. அவங்க பாடும்போதே அவங்க ஷீ இஸ் ஏபிள் டு யூனோ ட்ராமடைஸ் ஸோ மச் வித் இன் த மியூசிக் தட் ஷீ சிங்ஸ். அதனால ரசிகாராக்கு அவங்கள சூஸ் பண்ணேன். புதுக்கோட்டை சுகந்தி வந்து நான் அவங்கள மார்கழியில் மக்களிசை அந்த விழா அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சேன். அவங்க காம்போசிஷன்ஸை அவங்க ஸ்டேஜில் அன்னைக்கு பாடினாங்க. வெரி போல்ட் சிங்கர், அமேசிங். ஆஸ் அ பர்சன் அப்படியே குவைட்டாக இருப்பாங்க, ஆனால் பாடும்போது அப்படியே வேற மாதிரி மாறிடுவாங்க, அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவாங்க. இந்த பாட்டு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே புரியும் அது. ஸோ ஷீ சாங் தி ஒப்பாரி பாடல். அண்ட் கேபர் வாசுகி, ஹீ ரோட் த டைட்டில் சாங்.
அண்ட் ஐ சாங் த டைட்டில் டைட்டில் ட்ராக். சாங். ஆமா, டைட்டில் ட்ராக் இனிஷியலி நான் ஏன் பாடினேன்னா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வெரி லோ பட்ஜெட்டோட we had to ஓகே work. சரி நம்மளே பாடிடலாம் இந்த பாட்டை. நம்ம பண்ணாலும் நமக்கு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல மேம், இருக்கு. அப்படி டேலி ஆயிருக்கும்ல. So, அந்த மாதிரி இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் Okay. இம்பார்ட்டன்ட். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல அந்த நேரத்துல வாட் கேன் ஐ டூ, லிமிட்டெட் ரிசோர்சஸோட யூ ஹேவ் Okay. டு மேக் டூங்கிறப்போ ஓகே திஸ் சாங் ஐ கேன் சிங் இட், இட்ஸ் அ நைஸ் சாங், ஐ லைக் த Okay. காம்போசிஷன் ஆல்சோ. ஸோ ஐ தாட் ஓகே வை நாட் அண்ட் அதுக்கப்புறம் கோலின் நுனியில் அப்படிங்கிற பாட்டு வந்து கேபர் வாசுகி பாடினார். இதுலையுமே கேபர் ஆல்சோ ஹஸ் யூஸ்ட் இஸ் வாய்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஐ திங்க் திஸ் இஸ் அன் ஆல்பம் வேர் எவ்ரிபடி ஹஸ் யூஸ் தேர் வாய்ஸஸ் வெரி டிஃப்ரெண்ட்லி. யாருமே இந்த மாதிரி இந்த சிங்கர்ஸ் யாரையும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு ராக் அண்ட் வெரி ஆங்கிரி ராக் பாடினா எப்படி இருக்கும் கேபர், அப்படி பாடுங்க அப்படின்னு. அண்ட் இனிஷியலாக வந்து கீழே சில லைன்ஸ் வரும் லோவர் ரெஜிஸ்டர்ஸில், அதெல்லாம் வந்து லெனர்ட் கோயன் மாதிரி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி we took inspiration from a lot of different artists we know. ஓகே. ஸோ இது நைஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் மற்ற சிங்கர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட்டை வந்து நீங்கள் வேர்சடைல்னு சொன்னீங்க, பட் நீங்களே ஒரு வேர்சடைல் மியூசிக் டைரக்டர் தான். ஆமா. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு டேரக்டர் நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது நான் வந்து ஆப்ரா டு ஒப்பாரி எந்த ஜானராக இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் போதும், ஜானருக்கு ஏற்ற மாதிரி பாடிடுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷலாக நாங்கள் வந்து டேர்ம் பண்ணுறோம் மேம், ஆப்ரா டு Opera to ஒப்பாரி. ஒப்பாரி. இன்ஃபேக்ட் ஒரு ஒப்பாரி பேஸ்ட் ஆப்பரா பண்ணணுங்கிறது என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. ஓகே. ஏன்னா அந்த ஒப்பாரிங்கிறது வெரி டிராமாட்டிக் ஃபார்ம்ல. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண முடியுமா? ஏன் முடியும், என்னால அவங்க நினைச்சா முடியும். ஆமா. அவங்க நான் ட்ரை பண்ணுவேன். பண்ணிருக்கீங்களா மேம்? நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி மயூரி உபாத்யாயான்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய டான்ஸர் இருக்காங்க. அவங்க சஞ்சலீலா பன்சாலி இவங்களெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷீ டிட் அ ப்ரொடக்ஷன் ரீசென்ட்லி பக்தின்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் ஒரு ஒப்பாரி பாடல் நான் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து தமிழ் செயின்ட்ஸ் பாடல் ஏதாவது நம்ம பண்ணலாமா இந்த ப்ரொடக்ஷனில் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் தமிழ் செயின்ட்ஸை பற்றி பண்ணணும், நம்ம ஒப்பாரி பாடல் பண்ணலாமே, இட் இஸ் வெரி தமிழ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் வரணுங்கிறது என்னுடைய டீப்பஸ்ட் ஆசை. ஆல்சோ அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோரியோகிராஃபும் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஆப்பராட்டிக் எலிமெண்ட்ஸ், ஆர்கெஸ்ட்ரல் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பாரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் I have mix done பண்ணி. a little bit of it. அவங்களுமே நம்ம இது ஒரு தனியாக இதுவே ஒரு ப்ரொடக்ஷனாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு she also felt. So definitely we'll be doing it in the next நம்ம few அதில் years. ஏதாவது ஒரு கிளிம்ஸ் எங்களுக்காக லைட்டா ஒரு ட்ரெய்லர் டீசர் மேம் மாதிரி. ஒப்பாரி ஓப்ரா ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று மேம். கூட இருந்த கோகிலோ பாட்டை என்ன பாடிடும், நெஞ்சு வெந்த ஓலமோ ரத்த நாள எங்கிலோ பத்திடும் தீ பாஞ்சிடும், என்ன செஞ்சு ஆறுமோ சூப்பருங்க. நீங்க என்ன எல்லாம் கேட்டாலும் தருவீங்க. ஆமா, எனக்கு வந்து பொறாமையா இருக்குங்க உங்க வாய்ஸ் அண்ட் உங்க டேலண்ட்டை பார்க்கறதுக்கு. சீரியஸ்லி Really? நீங்க அதுல எக்ஸல் பண்ண பயங்கரமான ஒரு பயிற்சி பண்ணிருக்கீங்க, அது தெரியுது. ஏன்னா நாங்க வந்து இது வந்து உங்களுடைய ஃபுல் வெர்ஷன் கிடையாது, சின்னதா ஒரு ஸ்கிராச் ரெடி பண்ணியிருக்காங்க, அதை கேட்டோம், அதுக்கே வந்து உங்களை அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நான் ஓப்பனா பொறாமையா இருக்குங்க வாய்ஸ் நினைச்சா. தேங்க்யூ. நானும் கத்துக்க போறேன் இனிமே உங்க யூடியூப் போட்டு. பொறாமை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கா? ஓகே, நான் எப்பெல்லாம் பொறாம போறேனோ ஃபோன் பண்றேன் உங்க பாட்டு வரப்பெல்லாம். ஓகே, மேம் இவ்ளோ சொல்றாருல்ல கார்த்தி, நீங்க ஒரு ஓப்ரா சாங் பாடி காட்டுங்களேன் ப்ளீஸ். நான் பாடினா ஒப்பாரியா தான் இருக்கும், அது ஓப்பராவா இருக்குமான்னு நீங்க எனக்கு ஒப்பாரி பாடுறது ஈஸி இல்லைங்க. இல்லங்க. அதுதான் அப்படி அப்படி சொல்றீங்க. இல்லை. சரிங்க, அதுவும் கஷ்டம் தான். ஆ. நீங்க ட்ரைன் பண்ணுங்க மேம். ஆவே ஆவே மாரியா. வெரி நைஸ். Thank you. தாரா உனக்கு அடுத்த வருஷம் இருக்கு. மேம், நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க இன் பிட்வீன் அட்ரஸ் பண்றப்போ ஒரு சில பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்க்காக இந்த பாட்டு நானே பாடிட்டேன் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் வந்து நிறைய லைக் நம்ம இந்த ட்ராக்ஸ் கேட்குறப்போ ஆர்கெஸ்ட்ரேஷனா எக்கச்சக்க பேர் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது அந்த ட்ராக்ஸ் அண்ட் ஆர்ஆர். பட் நீங்க வந்து நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் ஒருத்தர் வச்சே சிம்பிளாக முடிச்சிருக்கீங்களா, அவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரேஷன். அந்த கதை என்ன, யார் அந்த நபர்? இவங்க வெரி வெரி டேலண்டட் ஸ்ட்ரிங்ஸ் பிளேயர் ரங்கப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுமே எனக்கு ஸ்கூல் டைம்லேருந்து தெரியும். அண்ட் வெரி இப்போ எல்லா பிரபலமான மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் வாசிச்சுட்டு இருக்காங்க. வெரி வெரி கிஃப்டட் மியூசிஷியன். அவங்க பார்த்தீங்கன்னா வயலின் வாசிப்பாங்க, வியோலா வாசிப்பாங்க, செல்லோ வாசிப்பாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் கற்றுக்கணும்.
அதோட ஃபிங்கரிங் வேற, அதோட நோட் பொசிஷன்ஸ் வேற, போயிங் ஸ்டைல் வேற, அதோட சவுண்ட் வேற, எஸ்தட்டிக்ஸ் வேற. ஸோ அவ்வளோ ஒரு ஜீனியஸான ஒரு மியூசிஷியன். இந்த மாதிரி ஒரு மியூசிஷியனால மட்டும்தான் ஷீ கேன் புல் சம்திங் ஆஃப் லைக் திஸ். ஸோ ஆர்கெஸ்ட்ராக்கு பொதுவாக நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இட் இஸ். நம்ம ராஜா சாரோட ஷோலெல்லாம் பார்த்துருப்போம், ஆர்கெஸ்ட்ரா எப்படி உட்காந்து வாசிக்கிறாங்க சேர்ந்து. பட் அது இல்லாமல் இது ஒரே பர்சனை இந்த தனித்தனி பாகங்களை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி அது எல்லாத்தையுமே அந்த சவுண்ட்ஸை ஐ மிக்ஸ் தெம் அண்ட் brought it together. ஸோ அப்படிதான் வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் எப்படி இது பண்ணலாம்னா, சும்மா ஒருத்தரை ஒரு 4 தரம் வாசிக்க சொன்னால் 4 பேர் வாசிக்கிற மாதிரி இருக்குமானா கிடையாது. இட்ஸ் நாட் தட் சிம்பிள். ஏன்னா ஃபேஸிங், சவுண்ட் ஃபேஸிங் அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சவுண்டை நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அது ஒன்று கேன்சல் ஆகிக்க வாய்ப்பு இருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ஸ் யூஸ் பண்ணோம். ஒரே ஹாலில் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் உட்காந்து வாசிக்கணும். அந்த மாதிரி வி எக்ஸ்பெரிமெண்டட் வித் அ லாட் ஆஃப் சவுண்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் டு பிரிங் த சவுண்ட் ஆஃப் மாயக்கூத். அது தவிர நான் வந்து சில டோன் பேங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஆர்கெஸ்ட்ரல் டோன் பேங்க்ஸ். அதை வச்சு சில லேயர்ஸ் ஆல்சோ ஐ கிரியேட்டட் ஆன் த கீபோர்ட். ஸோ நிறைய நீங்கள் கேட்குற ஸ்ட்ரிங்ஸ் சவுண்டெல்லாம் வந்து இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இவங்களை லைவாக வாசித்தது ப்ளஸ் கீபோர்டில் நான் வாசித்தது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா பாலிவுட்லேயும் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு டோட்டலாக எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும்? எப்படி இவ்வளோ லாங்குவேஜஸ் உங்களோட லைஃப்பில்? ஸோ எனக்கு லாங்குவேஜஸ் மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஐ ஹவ் பின் வெரி குட் வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஏன்னா என்னுடைய அப்ரிங்கிங் அண்ட் மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ மல்டிலிங்குவல் பை நேச்சர். ஸோ நான் மலையாளம், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், ஜெர்மன், சைன் லாங்குவேஜ், இந்த 6 லாங்குவேஜஸ் ஐ எம் ஃப்ளூயன்ட் இன். ஓகே. ஒரு நீட் வந்தப்போ கற்றுக்கிட்டது. ஹிந்தி, மலையாளம் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் இதனாலும் என் வீட்லேயே இருந்தது. ஸோ வளரும்போது இதெல்லாம் பேசி வளர்ந்த லாங்குவேஜஸ். ஜெர்மன் வந்து நான் ஆப்ரா மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்த டைமில் ஐ வாண்டட் டு நோ மோர் அபவுட் வாட் ஐ வாஸ் சிங்கிங். அண்ட் ஒரு டைமில் நான் ஜெர்மனியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நிறைய. ஸோ ஐ வாண்டட் டு ஆல்சோ சி இஃப் ஐ கேன் ஒர்க் தேர், யூனோ ஒரு ஆப்ரா குரூப்போட அஃபிலியேட் ஆகி பண்ணலாமா அப்படின்லாம் வந்து ஐ ஹேட் dreams which I never pursued, but I ended up learning the language very fluently. So much so that na WCC la I was also a German lecturer for a while. ஓகே. அண்ட் நீங்கள் வந்துட்டு நிறைய வெளிநாடுகள்லையும் வந்து நிறைய மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அங்கே இருக்க மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் இங்கே இருக்க மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் நீங்கள் எப்படி அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஒர்க்கிங் ஸ்டைலில் முதல்ல நம்மளது கொஞ்சம் அன்ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கெட்யூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் எபிலிட்டி டு ஒர்க் வித் தி ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைட் அ ஃபியூ திங்ஸ் which is sometimes nice and sometimes it's not a good thing also. So இந்தியாவில் ஒர்க் பண்ணுறது வந்து you have to be very hands on, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அந்தந்த நேரத்தில் ஒரு 1008 சேலஞ்சஸ் வரும், அது எல்லாமே டீல் பண்ணுறதுக்கு ஃபார் அ கிரியேட்டிவ் மைண்ட் திஸ் இஸ் வெரி எக்ஸைட்டிங். ஐ ஃபீல் இந்தியாவில் நிறைய கிரியேட்டிவ் பீப்புள் இருக்கும் இதனால. ஏன்னா நம்ம டெய்லி we are facing problems in life. We have to creatively solve them. So creativity is something that comes very naturally to I Indians. create problems, man. அது என்ன பண்றது? ஓகே, அவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே மேம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் நீங்கள் நிறைய மியூசிஷியன்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக வந்து ஹேண்ட் சிம்மர் கூட ஒர்க் பண்ண பீப்புள் கூட நீங்கள் ட்ராக்ஸ் லைக் அது ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலி லாஸ்ட் நவம்பரில் ஷார்ஜாவில் ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட், அது ஒரு டெசர்ட் பாலைவனத்தில் ஒரு கான்சர்ட் பண்ணோம் நாங்கள். அண்ட் அந்த பாலைவனமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பெரிய பெரிய டியூன்ஸ் இருந்தது பின்னாடி. அண்ட் அதில் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஹேட் அ வெரி கிராண்ட் பிக் ஷோ. ஸோ அந்த ஷோவில் நான் வந்து ஒரு வோக்கல் சோலோயிஸ்ட் அண்ட் த மியூசிக் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் ஜிம்மரோட கோ கம்போஸ் பண்ண லீசா ஜெரார்ட், கிளாடியேட்டர் அப்படிங்கிற படத்தில் அவங்க தான் மியூசிக் பண்ணாங்க ஹான்ஸ் ஜிம்மரோட சேர்ந்து. ஸோ அவங்களோட பாடினேன். அதுக்கப்புறம் லுவா கோட்லர்னு இப்போ டியூன் படங்கள் வந்தது இல்லையா, அதோட சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் பாடினவங்க அவங்க இருந்தாங்க. தென் மைக் டெல்ஃபெரோ அப்படின்னு ஒரு ஃபேமஸ் லெஜெண்டரி ஜாஸ் பியனிஸ்ட் அவர் இருந்தார். இந்த மாதிரி இந்தோனேஷியாவிலேருந்து ட்வீக்கி தர்மவன்னு சொல்லி ஒரு கண்டக்டர் இருந்தார். வெவ்வேறு கல்ச்சர்ஸ்லேருந்து ஐ காட் டு மீட் சம் எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட்ஸ் அண்ட் ஒர்க் வித் தெம். ஸோ இட்ஸ் அ ஃபேபுலஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவங்க எல்லாருமே தே கம் ஃப்ரம் வெரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். அவங்களுக்குமே ரொம்ப புதுமையாக இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் the first singer in the world to experiment with an opera and Carnatic style. ஸோ இது ஒரு புது ஏஸ்தட்டிக்காக நான் பில்ட் பண்ணிட்டு வரேன். அவங்க என்னடா நம்ம இந்த மாதிரி ஆப்ராவை கேட்டதே இல்லையே அப்படின்ட்டு. தே ஆர் வெரி எக்ஸ்போஸ் டு ஆப்ரா மியூசிக் அண்ட் தே ஃபெல்ட் இட் வாஸ் வெரி நியூ. ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மியூசிக்கல் எக்ஸ்சேஞ்சஸ். இவங்க லீசா ஜெரார்ட் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் வாங்க ஆஸ்திரேலியாவில்
எங்க வீடு இருக்கு, உங்களுக்கு நான் சமைச்சு போடுறேன், நம்ம எதாவது ரெக்கார்ட் பண்ணலாம் சேர்ந்து, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ வெரி நைஸ் பீப்புள் ஆல்சோ தீஸ் பீப்புள் வர். ஸ்டார்டட் லைக் சிங்கிங் கிளாஸாக ஆரம்பிச்சிருந்தா மேம், இல்லை மியூசிக் பண்ணலாம் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சா? நான் பாட்டு தான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் எங்க அக்கா பாட்டு படிக்க ஆரம்பிச்சா நான் கூட ஒத்து மாதிரி போனேன். கிளாஸ்க்கு அப்படியே போய் ஆமா, சும்மா கூட போனேன். அப்படி அந்த கூட கிடைக்கிற கொத்தமல்லி I just went along with her, and the teachers realized that I had an aptitude and a promise for that art form. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே I started nurturing that Carnatic music தான் நான் for the larger part of my childhood படித்தேன் under different teachers. பட் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இளையராஜா சாரோட கேசட்லாம் போட்டால் அப்படியே உட்காந்த இடத்துலேருந்து எழுந்துக்கவே மாட்டேன். அந்த அஞ்சலி கேசட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்குமா. 2 பாகமும் ஓடி முடிகிற வரைக்கும் நான் எழுந்துக்கவே மாட்டேன் நான் இடத்துலேருந்து. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருந்தது ஆன் லிசனிங் டு மியூசிக் ஆல்சோ. அண்ட் கேட்கும் போதும் என்னுடைய ஏர்லியர் மெமரிஸ் ஆஃப் லிசனிங் டு மியூசிக், நான் வோக்கல் மியூசிக்கை தாண்டி அது பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு தான் நிறைய கேட்பேன். ஸோ அந்த லேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வாஸ் அ ஃபேசினேஷன் எனக்கு அப்போவே. அண்ட் நிறைய கேசட்ஸ் இருக்கு ஆஃப் மீ சிங்கிங் ஒலரல் காம்போசிஷன்ஸ். பேச தெரியாத டைம்ல ஐ ஹவ் ட்ரைட் டு கம்போஸ் அண்ட் புட் சம் ஜிபரிஷ் லிரிக்ஸ் அண்ட் ஆல் தட். எங்க அம்மா வெரி கிரியேட்டிவ் as a person. அவங்களும் கூட சேர்ந்து பாடுவாங்க, ஆடுவாங்க. அது பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. That was my early days. சிங்கரா இன்னொரு பக்கம் நம்ம இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம பாடணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும்ல மேம், அது ஏதாவது இருக்கா? மேபி இவங்க கூடலாம் நான் பாடணும். கண்டிப்பா. ஐ திங்க் சிங்கிங் அண்ட் அதர் பர்சன்ஸ் மியூசிக் இஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது என்னைக்குமே we can't see it fully. Somebody else can see a new side to ourselves, right? So அது வந்து I definitely have an interest for. So எனக்கு அமித்ரவேதிக்கு பாடணும்னு ஆசை. ரஹ்மான் சாருக்கு நான் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பாடியிருக்கேன். இந்த கோப்ராங்கிற படத்தில், அப்புறம் லேமஸ்க் அப்படின்னு ஒரு மல்டி சென்சோரியல் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க அதில். அண்ட் அவரோட மியூசிக் ப்ரொடியூசராக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் பிளேபேக் சிங்கராக பாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஹான்ஸ் ஜிம்மருக்கு பாடணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா ஐ கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் வித் மை வாய்ஸ். ஹீ இஸ் சம்படி ஹூ யூசஸ் ஆல் ஆஃப் திஸ் இன் ஹிஸ் ஸ்கோர்ஸ். ஹீ லிசன்ஸ் டு சிங்கர்ஸே வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ அவருக்கு பாடணும்னு ஆசை இருக்குது. சூப்பர் மேம். லைக் இன்ட்டு உங்கள் மியூசிக்கில் இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பாட வைக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ஸஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ்? இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இஸ் அ வெரி குட் சிங்கர் ஆல்சோ. உலகத்துக்கு இது ரொம்ப தெரியாது, பட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு லைக் ரியலி ஷோகேஸ் அ வண்டர்ஃபுல் சைட் ஆஃப் ஹிம் டு த வேர்ல்ட். அண்ட் வேறு யாரை பாட வைக்கலாம்? ஆக்சுவலி மியூசிக் டைரக்டர் விட இந்த படத்துல மாயக்கூத்துல காயத்ரி அப்படிங்கிறவங்க அந்த ரைட்டரோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் வெரி பாப்புலர் சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்களோட வாய்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படியே ஒரு குரோக்கி ஒரு வாய்ஸ். ஆமா, அதுல அவ்வளோ நகைச்சுவை இருக்கு. அதை வச்சு எனக்கு ஒரு காமிக் ட்ராக் பண்ணி அவங்கள பாட வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சூப்பர். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன மேம் போயிட்டு இருக்கு ஆஃப்டர் மாயக்கூத்? சம் வெரி எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். தமிழில் ஒரு படம் சாய் தன்சிகா அவங்க நடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு ரிவீல் மோர் அன்டில் த ப்ரொடக்ஷன் ரிவீல். ஆமாம், அஃபிஷியலாக அது சொல்கிற வரைக்கும். ஹிந்தியில் கப்புள் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு ப்ராஜெக்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஜூனி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். இதோட இயக்குனர் வந்து ஷாத் அலி. அவர் மணி சாரோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறவர். அண்ட் அவருடைய தந்தை முசாஃபர் அலி ஹூ மேட் உம்ராவ் ஜான் அண்ட் ஆல் தட். ஸோ அவங்க 2 பேரோட ஐம் டூயிங் அ ப்ராஜெக்ட். திஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை போத் ஷாத் அலி அண்ட் சிவானந்த் ஃப்ரம் மெட்ராஸ் டாக்கீஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். அதில் காஷ்மீரி மியூசிக் நிறைய யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆப்ரா மியூசிக் இருக்குது. நிறைய டயஜெட்டிக் எலிமெண்ட்ஸ், அதாவது ஒரு படத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், ஒரு படத்துக்குள்ளே ஒரு கேரக்டர் நடக்கிறாங்க, வாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் எடுத்து நம்ம மியூசிக் அதுலேருந்து கிரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் in that project. Wow, so nice ma'am. Actually நீங்க இவ்வளோ நேரம் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா அஸ்பைரிங் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருக்கும் மேம். நீங்கள் வந்து மாயக்கூத்து படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னீங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யார், நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க மியூசிக்லன்றது கேட்கும்போது எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் மூமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ மாயக்கூத்து படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேம். Thank you so much for coming. Thank you so much. Thank you.